வருக வருகன வரவேற்றுக் கொள்கிறோம். இப்படத்தில் இப்போ நிறைய பங்கேற்றிருக்கக்கூடிய சிறப்பினர்கள் உரையாற்றுவதற்கான நேரம் இது. முதலாவதாக லிரிசிஸ்ட் மோகன்ராஜ் அவர்கள் இப்போது உரையாற்ற போகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லாஸ்ட் இயர் என்னோட லப்பர் அப்படிங்கிற டிமாண்டிக் காலனி 2 இதுக்கெல்லாம் பாடல் எழுதுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. இந்த வருடம் ஆரம்பம் நகைச்சுவை உலகின் சூப்பர் ஸ்டார் கவுண்டமணி சார் படத்தில் நான் ஒரு 2 பாடல்கள் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு பெரிய நன்றி. இதில் உருட்ரா தேவக்கோட்டவல்லி அது அந்த பாட்டு என்ன ப்ளே பண்ணல. அந்த 2 பாடல்கள் எழுதுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. இந்த படத்தின் 3 கதாநாயகர்களும் நாளைக்கு அன்போடு அழைக்கிறோம். துணை கதாநாயகர்கள் சாஞ்சி கீழே விழுந்திருப்பார். நல்ல வேலை சோபாவாக இருந்தது. பன்னீர் விழுந்து 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 சிரிச்சிட்டு இருக்கார். எனக்கு லேசாக 1-2 வார்த்தைகள் தான் விழுந்தது காதில். இருந்தாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பக்கத்தில் பாக்கியராஜ் சார் உட்காந்துட்டு கர்ச்சிப்பை வாயில் வச்சுட்டு அப்படியே இருக்கார். ஏன்னா ஒரு நிமிஷமும் ஒரு செகண்டும் பஞ்சு சாதாரணமாக இயல்பாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஏகப்பட்ட பஞ்சஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஒன்னொன்னா தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அங்கங்க அடிதடி வெட்டு குத்து கொலை இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப நமக்கு தேவை ரிலாக்ஸ். அந்த ரிலாக்ஸ் கண்டிப்பா ஒரு கமர்ஷியல் சாங் கொடுப்பாங்க, அப்படியே ஒரு முத்திரை குத்தி வச்சிருக்காங்க. அதனால இந்த படத்துல 2 பாட்டு எழுதியிருக்கிறேன். அதை மீறி இந்த 2 பாட்டு எழுதுறது படத்துக்கு நம்ம இந்த ஒரு பாடலாசிரியர் நிற்கிறதை விட கவுண்டமணி ஐயாவுடைய சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல ரசிச்ச ஒரு மகா கலைஞருடைய ஒரு படத்துல நானும் இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. எனவே 1000 நடிகர்கள் வந்தாலும் அடுத்த தலைமுறை நடிகர்கள் அவர்களை ஓரங்கட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். எல்லாருக்கும் மாற்று இருக்கிறது. ஐயா கவுண்டமணி ஐயாவுக்கு மட்டும் எப்போதும் மாற்றே இல்லை. ஒரே ஒரு கவுண்டமணி தான், ஒரே ஒரு ஜாம்பவான் தான். பிப்ரவரி 14 கண்டிப்பாக இந்த படம் மாபெரும் வெற்றி படம் அமையும். நன்றி, வணக்கம். வாட் அன் எனர்ஜி. தேங்க்யூ சார். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன மாதிரியான பரிணாமத்தில் உங்களோட நடிப்பு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்ததாக பேசுறதுக்காக மறைந்த நடிகர் திரு மயில்சாமி அவர்களின் புதல்வன் அன்பு மயில்சாமி. சுப்பிரமணிய சுவாமி பரிபூர்ண அனுகிரக கிருபா கடாட்சதா சித்திரஸ்து. நான் நிறைய வெற்றி படங்கள் பண்ணிட்டே இருக்கணும்.